மாநகரம் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருடைய கவனத்தையும் லோகேஷ் கனகராஜ் பெறுறாரு. அடுத்தது கைது ரிலீஸ் பண்ணுறாரு. பெரிய ஹிட் ஆகுது. உடனே ரஜினி சார் மற்ற யாரும் கூப்பிட்றது முன்னாடி நம்ம கூப்பிட்றோன்னு சொல்லி கால் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜ் நேராக போகிறாரு. போய் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ ஓகே சொல்லிவிட்டு 20 டேஸில் ரெடி பண்ணிட்டு வர சொல்லிட்டு போனவர். அதுக்கு பிறகு வரவில்லை. மறுபடியும் வராரு. சார் டோட்டலாக நெகட்டிவ் லைன் ஒன்று வச்சுருக்கேன், அதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்கள், எவ்வளோ நாள் தான் நம்ம நல்லவனாக நடிக்க போகிறோம் அப்படின்னு அஜித் சொன்ன மாதிரி நான் ரெடி பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் மாஸ்டர் பண்ணார், லியோ பண்ணார், நிறைய பண்ணார். திரும்பி அனிருத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, லோகேஷ் வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே ஒரு இப்போ சொல்லியிருக்காரு சார், நான் வரேன்னு சொன்ன வரல. சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. போனவர் என்ன சொல்லணும், சார் நான் 2 டைம் ஸ்டோரி சொன்னேன், என்னால் வர முடியல, வேறு ஃபிலிம் பண்ணிவிட்டு அவனுக்கு சாரி தப்பாக சொல்லணுமா இல்லைங்களா அப்படிலாம் என் சொல்ல போயிட்டு அங்கேருந்து உட்காந்தோன்னே சார் நான் வந்து கமல் ஃபேன் அப்படின்ட்டு இருக்கார். எவ்வளோ கோவம் வரும் பாருங்கள், எவ்வளோ இம்மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச்சை பாருங்கள். அதுக்கு ரஜினி சார் எதுவும் சொல்ல, சரி ஓகே நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள், ஸ்டோரி ரெடி பண்ணிட்டா ஷூட்டிங் போயாச்சு. வழக்கம் போல் ஆடியோ ஃபங்க்ஷனில் ரஜினி சார் சொல்கிறாரு, இது மாதிரி வந்தார் என்கிட்ட சொன்னார்.